சார், விஜய் முதல்ல கிராமப்புறங்களுக்கு போய் சேரலன்ற உண்மைய விஜய் தரப்பினரும் உணரணும். இந்த எக்ஸிட் போல்ஸ் போன்ற கருத்து கணிப்புகள் நடத்துறவர்களும் உணரணும். நீங்க கிரீமி லேயர்ஸ் மட்டுமே டிசைடிங் இல்ல சார் தமிழ்நாட்டுல. நீங்க சென்னை போன்ற பிரதான பகுதிகள்ல, கோயம்புத்தூர் போன்ற காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லப்படுகிற அந்த இடங்கள்ல வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களினுடைய மனநிலை மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலைன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம். விஜயுடைய கேண்டிடேட் ரூரல்ல எங்க போய் சேர்ந்த வட மாவட்டத்துல விஜயினுடைய தாக்கம் என்ன? இப்ப 2006 கம்பாரிசனுக்கு போறாங்க நிறைய பேரு. ஏன் விஜயகாந்துக்கு ஒரு ஃபேக்டர் இல்லையா? அவர் தொகுதிக்கு 15,000 ஓட்டு சாலிடா வாங்கினார் இல்லையா? அதை இவர் வாங்க மாட்டாரான்னு கேக்குறாங்க. விஜயகாந்தினுடைய தாக்கம் வட மாவட்டத்துல முழுமையாக இருந்தது. அதே போல தென் மாவட்டங்கள்லயும் கடுமையாக இருந்தது. நீங்க மத்திய மாவட்டத்திலையும் விஜயகாந்தினுடைய ஃபேக்டர்ன்றது ஒரு பெரிய பேசு பொருளாக அந்த நேரத்துல இருந்ததுங்கிறத யாரும் மறுத்து விடவே முடியாது. அப்போ அவருக்கு அந்த கட்சியினுடைய ரீச் பறந்துபட்டு இருந்துச்சு. இப்ப விஜயினுடைய கட்சி பேரை நீங்க உசிலம்பட்டியில போய் கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்பாங்க. தருமபுரியில போய் கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்பாங்க. அப்போ உங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, நீங்க எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கீங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அதற்கு என்ன விடைனா, விஜய் நகர்ப்புறங்கள்ல குறிப்பாக மாநகரங்கள்ல போய் சேர்ந்த அளவுக்கு கிராமப்புறங்கள்ல போய் சேரவே இல்லை. அப்ப கிராமப்புறங்கள்ல அது மாதிரியான பின்தங்கிய தொகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தொகுதிகளுக்குள்ள விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிய 3.5% 4% அதிகமான ஓட்டுகளை வாங்கினாலே ரொம்ப பெரிய விஷயம். கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவருக்கு கிடைக்கிற வாக்கு சதவீதம்.